வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி 90s கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஒரு மேங்கோ பப்பட் தான் பார்க்க போகிறோம். இது மாங்காய் ஜெல்லி மிட்டாயின்னு சொல்லுவோம் நாங்கள் சின்ன வயசில். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 90s 80s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாமல் இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். இது மாங்காயில் இப்படி தான் செய்கிறாங்கன்னே எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது. நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தப்போ ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டோம். அப்போ தான் அவங்க இந்த மாதிரி ஹோம்மேடுன்னு சொன்னாங்க. எப்படின்னு கேட்டேன். இது மாதிரி தான் செய்வோன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் ட்ரை பண்ணினேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. இங்கே பாருங்கள், அதை கட் பண்ணி கொடுத்தோடனே எங்கள் சின்ன பாப்பா இப்படியெல்லாம் சேட்டை பண்ணி அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி மேங்கோ செல்லி, இதை மேங்கோ பப்பட்னு சொல்லுவாங்க நார்த்தில் எல்லாம். அது செய்யலான்னு சொன்ன உடனே கூட எடுத்துகிட்டு மாமரத்துக்கு எனக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டா எங்கள் பாப்பா. நானே பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரம் பார்த்திங்கன்னா கஜா புயல் டைமில் உடஞ்சி விழுந்துருச்சு. ஒரே ஒரு கிளை மட்டும் இருக்குது. அது ரொம்ப சின்ன கிளை. அதில் 4 மாங்காய் தான் காய்ச்சிருந்தது. அதை நாங்கள் இதுக்காக பறிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க. இப்போது மாங்காய் பறிச்சிட்டு வந்தாச்சு. மாங்காயிலையும் மாம்பழத்துலையும் நான் செய்ய போகிறேன். பழம் பங்கனப்பள்ளி எடுத்திருக்கேன். காய் ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பழம் ஒட்டு மாம்பழம் கிடச்சா கூட அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பங்கனப்பள்ளியை விட இந்த ரெசிபிக்கு இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, ஒட்டு மாங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோல் செதுக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக வெட்டிட்டேன். இப்போ அதை நான் கொஞ்சம் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பழத்தோட தோலையும் எடுத்து நம்ம இதை நம்ம பச்சையாக வேக வைக்க போகிறதில்ல. துண்டு துண்டாக அழிச்சிட்டு இது மாதிரி மிக்சியில் நல்லா கூல் பண்ணிக்கோங்க. உங்கள் மிக்சி நல்லா கூல் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூட தேவையில்லை. என்னோடய மிக்சி கொஞ்சம் கட்டி கட்டியாக வச்சிருச்சு. அதுக்காக நான் ஸ்ட்ரெயின் பண்ணேன். ரொம்பவே நல்லா கூலாக வந்துருச்சு. மாங்காய் அதுக்குள்ளே நான் காயும் வேக வச்சுட்டேன். லைட்டாக தண்ணியை வடிச்சிட்டு அதையும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் போட்டு பழத்தோட கூலை அதில் நம்ம போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மாங்காய் ஆஃப் குக் ஆனோடனே அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. என்ன தான் நம்ம ஸ்வீட் சேர்த்தாலும் சால்ட்டு கொஞ்சம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா ஸ்வீட் தூக்கலாக இருக்கும். நான் பழங்கிறதுனால 1 கிலோ எடுத்திருந்தேன் மாம்பழம். அதுக்கு 200 கிராம் சுகர் எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் சரியாக இருந்துச்சு அதுக்கு. இப்போ அது சுகர்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கீ தடவி நம்ம பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒன்று காமிக்காமல் விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, லெமன் ஜூஸ் ஒரு 4 ட்ராப் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். அடுத்தது நான் அதே பாத்திரத்தில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாங்காவை நல்லா கூலாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வேக வச்சதுனால நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அது பழத்தில் சுகர், சால்ட்டு, லெமன் ஜூஸ் 3 தான் நம்ம சேர்த்துருந்தோம். ஆனால் இதில் புளிப்புங்கிறதுனால கொஞ்சம் காரமும் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் 1/2 ஸ்பூன். கொஞ்சம் உப்பு. இது க்ரீன் கலரில் காய்ங்கிறதுக்காக க்ரீன் கலர் காமிக்கணுன்னு நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரை. இதுக்கு சுகர் 250 கிராம் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இதுலேயும் நீங்கள் 2 ஸ்பூனு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. லெமன் ஜூஸ் மட்டும் நான் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்ல வெயிலில் ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் காய வைங்க. 3 days later. 3 நாளைக்கு அப்புறம் சூப்பராக காஞ்சி ரெடியாகி வந்துடுச்சு. நீங்கள் காய வைக்கும்போது ஒரு வெள்ளை துணியோ ஏதோ ஒரு நைஸ் கிளாத்தோ ஒன்று அது மேலே போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அணில், காக்கா, குருவிங்க கொத்தாமல் இருக்கும். சூப்பராக வந்துடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க.
ரெண்டுமே காய் பழம் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்குங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.